ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். விஜய் பதவி ஏற்றுட்டார். கூடவே அமைச்சர்கள் பெருமக்களும் பதவி ஏற்றிருக்காங்க. செங்கோட்டையன் சொன்னது போலவே எம்எல்ஏவும் ஆகிட்டாரு, பதவியும் ஏற்றுட்டார். எப்படி பார்க்குறீங்க? சுனாமியில் எது வேணாலும் நடக்கலாம், அப்படி தான் நடந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது தான் கரெக்டு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை ஆரோக்கியமானது. திமுக அகற்றப்பட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆமாம், அகற்றப்பட்டது. ஆனால் இந்த ஆட்சி திமுக தயவினால் தான் நடக்குது அப்படின்னு நான் சொன்னால், திமுக ஒரு தீய சக்தி, நான் தான் தூய சக்தி அப்படின்னு சொன்னவர், அந்த தீய சக்தியோடைய கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலே 2017 தொடர்ந்து கூடவே இருக்கிற கம்யூனிஸ்டோ அல்லது விசிகாவோ அல்லது ஐயுஎம்எல்ஓ ஆதரவு தெரிவித்து தான் இவர் வந்திருக்கார். ஸோ தீய சக்தி கூட இருந்தவங்களோட தூய சக்தி சேர்ந்து அதையும் தூய சக்தியாக மாற்றிடும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா நானும் அதே நம்புகிறேன். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் நல்லது தான் நடக்கணும், அப்படியே நடக்கணும். இப்போ திராவிட மாடல் 2.0 நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதுலே 6 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்றதுனாலே திமுக ஆட்சி அமைக்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அந்த 8 எம்எல்ஏ மட்டும் அவர் வச்சதுனால ஆட்சி அமைச்சாருன்னு நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆட்சி அமைக்கணும்னா எதை வேணாலும் நீங்கள் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் வரவே இல்லையே. பாமக என்ன தப்பு பண்ணாங்க? 14 வன்னியர்களை நிறுத்தித்தானே இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி தொகுதியில், அதாவது ரிசர்வேஷன் இல்லாத தொகுதியில், பொது தொகுதியில் ஒரே ஒரு எஸ்சி எஸ்டி தான் உங்ககிட்டேருந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஒரு வன்னியரை, நாடாரை, வெள்ளையாள கவுண்டரை இவங்க எல்லாரையும் பயன்படுத்தி கரெக்டாக பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. சாதியின் அடிப்படையில் தானே கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுடைய எம்எல்ஏக்களினுடைய சாதி வாரியாக எடுத்து பார்த்தா என்ன ஆகும்? அதுக்காக ஒருத்தன் நான் இந்த சாதியில் பிறந்துட்டேங்கிறதுக்காக அவன் போய் அழிக்கலாம் முடியாது. நான் பிராமணனா பிறந்தேன்னா பிராமணனுக்கு தான் பிறந்தேன். பிராமணனா வாழ்ந்தேனான்னு கேட்குறேன்னா அதுதான் என்னுடைய சாதனை. வாழலையா என்னுடைய வேதனை. அதோட மாற்றம் முடிஞ்சிச்சு. ஆனால் அப்படி தானே நடந்திருக்கு. எந்த சாதி ஒழிக்கப்பட்டு நடந்திருக்கு? தொடர்ந்து எல்லாருமே அதுலேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே திராவிட மாடல் 2.0 மைனஸ் மன்னர் ஆட்சி அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லுங்கள். மன்னர்களை எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் இந்த பக்கம் அப்ரோச்சே பண்ணலையே. அதிமுகலேருந்து உடச்சிக்கிட்டு இருந்துட்டு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு சண்முகமும் முனுசாமியும் அங்கேயே ஒரு 7.5 எப்போதுமே எடப்பாடியோட இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது 7லேருந்து 8 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள அணுகியிருக்கலாம், பண்ணலை. ஏன் பண்ணலை? அப்போது நீங்கள் சபரீசனுடைய பி டீமாக இருந்தால் வாழ்த்துக்கள். யாருடைய பி டீமாகவும் இல்லாமல் 107 தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நல்ல ஆட்சியை கொடுக்க போகிறீங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கா? அது ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு தான் நம்ம அதிலேருந்து. இதில் நான் விரக்தியாகவே சொல்லலை. எனக்கு பேய் பிசாசு சூது விரட்டப்பட்டு விட்டது. தமிழகத்தில் இருந்து ஏழ்றைகளை எல்லாம் விரட்டிட்டீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் 15 தானே மீதியெல்லாம் வந்திருக்குது. ஸோ ஆட்சி எவ்வளோ நல்லா நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். வளர்ச்சி தான் இதில் முக்கியங்க. ஆட்சி ஒரு மேட்டரே கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஆளோ அல்லது தேட்டரில் டென்ட் கொட்டாயில் உட்காந்துட்டு ஒரு ஆளோ பணத்தை கலெக்ட் பண்ணுறாரு, டிக்கெட்டு கொடுக்குறாருங்கிற வேலையை ஒரு முதலமைச்சர் செய்துட்டு 5 வருஷம் போயிடலாம். வளர்ச்சிக்கு என்ன பண்ண போகிறோம்? முதலீடுகளுக்கு என்ன பண்ண போகிறோம்? அடுத்தடுத்து வேலை வாய்ப்புக்கு என்ன? தவறு செய்ய மாட்டேன், தவறு செய்யவும் விடமாட்டேன் அப்படின்னு. ஏங்க, நீங்கள் ஸ்டாலின் ஐயா பதவியாக இருக்கும்போது ஒரு மகாத்மா காந்தியை ரொம்ப சின்ன வயசில் பதவி ஏற்ற மாதிரி அம்மா உணவகங்களெல்லாம் அப்படியே செயல்படும். எந்த எம்ஜிஆர் சிலையை திமுக தன்னுடைய வாழ்க்கையில் போய் பார்க்கலையோ அந்த எம்ஜிஆர் சிலையை ஸ்டாலின் ஐயா போய் பார்த்தார், வணங்கினார். ஐயா, எனக்கு இதெல்லாம் கிடையாது, எனக்கு ஓட்டு போட்டவனும் ஒன்று தான், ஓட்டு போடாதவனும் ஒன்று தான் அப்படின்லாம் தான் சொன்னார். இப்போ கடைசி வரைக்கும் அவரோட இருந்தது இஸ்லாம் சகோதரர்கள் தான். எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. தெலுங்கு நண்பர்கள் தான். எல்லாரையும் கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் எனக்கு பொதுவானவங்க தான். நான் யாரையும் மாற்றி பார்க்க மாட்டேன். உண்மையை சொன்னால் அதுதான். ஏன்னா யாருமே இன்னதாக பிறக்கணும்னு நினச்சி பிறக்கலை, இன்னதாக பிறக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வரல. வந்தோம். எந்த மதமோ, எந்த மொழியோ, எந்த அப்பா அம்மாவோ, எந்த பொருளாதாரமோ, எந்த இடமோ அங்கே பிறந்துட்டோங்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படி தான் ஆர்எஸ்எஸ் என்றைக்கும் பேசும். உன் பிறப்பு உன் கையில் கிடையாது. ஆனால் நீ யாரை ஏற்றுக்கொள்ளுகிறாருன்னு ஒன்று வருது இல்லையா? நீ யாரை ஏற்றுக்கொள்ளுகிறாய் அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? அந்த ஏற்றுக்கொள்ளுகிறாயின்னு வர்ற அந்த இடத்துல நீங்கள் ஏன் டோட்டலாக திமுகவில் இருக்கிற ஆட்களே எடுத்தீங்க? அவசியமே இல்லையே. ஒரு 13 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருந்தால் அவங்க மாற்றம் முடிஞ்சிருச்சு. எதுக்கு அந்த சொதப்பினீங்க?
இது வரைக்கும் எல்லாம் சந்தோஷம். கையெழுத்து போட்டாரா, முதலமைச்சர் ஆயிட்டாரா, அவருக்கு 6 மாதம் எந்த ஒரு விமர்சனமும் பண்ணாமல் இருக்கணும்னு தான் எங்களுக்கு காமராஜ் சொல்லி கொடுத்துருக்காரு. நாங்களும் அதையே பண்ணுறோம். சந்தோஷம். இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணியில் காங்கிரஸை நீக்குவதுங்கிறது வந்து கனிமொழி வேகமாக ஓடி போய் பாராளுமன்றத்தை உடனே தொடங்க, சீட்டெல்லாம் பிரித்து வைங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, பாராளுமன்றத்தில் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, நடக்கும்போது பார்த்துக்கலாம். இல்லை, இன்றைக்கி ராத்திரியே முடிக்கணும் அப்படின்னு உட்காந்ததுலேருந்தே நீங்கள் அதை புரிஞ்சிருப்பீங்க. இந்தி கூட்டணியில் இனி காங்கிரஸுக்கு வேலை இல்லை. அப்போ இந்தியா எப்படி இருக்க போகுது? ஒரு 3வது அணி. கூட்டணின்றதே காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தானே அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லையே. அப்படியே வந்து நிதிஷை வந்து கன்வேயராக போட்டிருந்தால் அவர் வந்து பீகாரில் ஜம்ப் பண்ணி போனவர் திரும்பி வந்திருக்க மாட்டார். அவங்க அப்படி சொல்லவே இல்லை. இவங்களும் வெளிப்படையாக சொல்லலை. யார்? நம்ம ஸ்டாலின் ஐயாவோ மற்றவர்களோ ராகுல் தான் பிரதமருங்கிறத 2019 சொன்ன மாதிரி 2024 சொல்லவே இல்லையே. ஸோ அது முக்கியம் இல்லை. இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எது எப்படி இருந்தாலும் 543 தொகுதியில் 230 தொகுதியில் பிஜேபிக்கு காங்கிரஸ் தான் வேட்பாளர், எதிர்கட்சி வேட்பாளர். மற்றவங்களாம் வாக்கு தான் பிரிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 213 தொகுதியில் மமதா தான் வேட்பாளர், கெஜ்ரிவால் தான் வேட்பாளர், பட்நாயக் தான் வேட்பாளர், கம்யூனிஸ்ட் தான் வேட்பாளர். அப்படித்தான் இருக்க போகுது. ஸோ அங்கே வந்து 3ஆக பிரியுது. 17 இடத்துல பிஜேபியோடைய முதலமைச்சர்கள் இருக்காங்க. 21 மாநிலத்தில் ஆட்சி செய்கிறோம். 2029 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் தமிழகத்துக்கு அப்படியே வாங்க. ஒரு பக்கம் திமுக இருக்கும், கூட கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, விசிகா இருப்பாங்க. ஆனால் ஆதரவெல்லாம் விஜய்க்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. விஜய் கூட காங்கிரஸ் இருப்பாங்க. அதிமுகலேருந்து ஒரு 15 பிஜேபியை விரும்பாதவங்க அந்த பக்கம் சாயலாம், போகலாம், வாய்ப்பு இருக்குது, வேலை செய்யலாம். ஏகப்பட்ட ஓபிஎஸ் இருக்காங்க சண்முகத்துக்கு பின்னாடி. அதிமுக அப்படிங்கிறது ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஆக தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக, விஜய் அண்ட் காங்கிரஸ் அப்படின்னு தான் இந்த இடத்துல வரப்போகுது. 2029 விஜய் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட போன பெண்கள் வாக்காளரை நீங்கள் திருப்பி அங்கேருந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், திமுகவில் செய்கிற மாதிரி போதை வியாபாரங்கள் பெருசாக நடந்து, பாலியல் வன்கொடுமை பெருசாக நடந்து, சாராயத்தில் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் எடுக்காமல் 24 மணி நேரமும் சாராயம் கிடச்சி, இந்த மாதிரி ஒரு ஆட்சியை விஜய் நடத்தினால் மட்டும் அங்கேருந்து பெண்கள் வாக்காளர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 2029 அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. 2031 கூட அவரே ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ அண்ணாமலை ஐயா என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 5 to 10 வருஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இதைத்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னோம். திமுகவை அழிச்சிட்டா வெயிட் பண்ணி பிஜேபிக்கு வரலாம், முதல்ல அதிமுகவோட போகலாம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அது அவர் கேட்டுக்கல. ஆனால் இப்போ அவர் அது வந்து தெளிவாக உணர்ந்துட்டார். அவர் தான் 4 விஷயத்தை உங்களுக்கு சொன்னார். 1, கூட்டணி ஆட்சின்னு வந்தால் தான் நல்லதுன்னு சொன்னார். இப்போ கூட்டணி ஆட்சியை வரப்போகுது. காங்கிரஸ் வேணால் 2 அமைச்சரை வாங்கிக்கலாம், இல்லை 5 அமைச்சர் கூட வாங்கிக்கலாம். மற்றவங்களுக்கெல்லாம் அமைச்சரவை கிடையாது. எதனால் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன், நான் திமுகவோட தான் இருக்கிறேன், நாங்கள்லாம் வந்து உங்கள் கூட அமைச்சராகிட்டா அது ஸ்டாலினுக்கு பொறுக்காது. கம்யூனிஸ்டுக்காரர் வந்து எப்போதுமே அமைச்சராக மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் விசிகாலேருந்து ஒரு 2 பேரையாவது அமைச்சராக்கினா இத்தனை வருடம் திருமாவளவன் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்லது கிடைக்கும்னா அதை திமுக விடாது. திமுக ஒரு 4 மீட்டருக்கு வந்து நூல் விட்டுருக்குது. அது வரைக்கும் பதவியாக தான் இபிஎஸ் கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அதெல்லாம் தவறான ஒரு கருத்து. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். திருமாவளவன் முதலமைச்சர், திமுகவும் அதிமுகவும் அவங்கள சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் திருமாவளவனால் வேலை செய்ய முடியுமா? அவர் என்ன நினைக்கிறார்? பட்டியலினத்தவர் முதலமைச்சர் ஆனார் அப்படின்ற கதையை வேணால் சொல்ல முடியும். அங்கேயும் ஏறத்தாழ கிறித்துவம் தான். அந்த கிறித்துவத்தை விட கத்தோலிக் கிறித்துவம் எவ்வளோ பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நல்லதாக போச்சு. 0.8% இருந்த ஒரு குடும்பம் மன்னராட்சி செய்துட்டு இருந்தது தமிழ்நாட்டில். 2% நீங்கள் சொல்கிற, எனக்கு அப்படி தெரியல. 1,72,00,000 வாக்காளர்கள்னால் எனக்கு 2% தெரியல. இருந்தாலும் 2% நீங்கள் சொல்லக்கூடிய கிறித்துவ நண்பர்கள் ஆட்சி செய்கிறாங்க. ஸோ 0.8லேருந்து 2ங்கிறது 4 மடங்கு அதிகம் தானே, 3 மடங்கு அதிகம் தானே. ரொம்ப சந்தோஷம். 3 அரசாணையில் கையெழுத்திட்டுருக்கிறார். ஒன்று வந்து 200 யூனிட் மின்சாரம், அதுலேயும் நம்ம விமர்சனம் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, எதிர்கட்சிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் பெண்களுக்கான அந்த பயங்கர பாதுகாப்பு படை, பதுங்கும் புலி பாதுகாப்பு படை, அப்புறம் போதை ஒழிப்புக்கு அதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் தான். அப்படி தான் ஒரு முதலமைச்சர் சொல்லணும். இந்த 200 யூனிட்டுங்கிறது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். ஒழுக்கமாக மாத பில்லாக கொண்டாந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. நீங்கள் கொடுத்துருக்கிறது 100 யூனிட்டு.
அதிகமாக. அது கூட 500 யூனிட் உள்ளவங்களுக்கு, அது கூட 2 மாதத்துக்கு ஒரு முறை பில்லு போடும்போது 200 யூனிட். அப்போ நீங்கள் மாதத்துக்கு பில்லுன்னு கொண்டாந்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஆனால் டான்ஜெட்கோவில் பண்ணியிருக்கிற ஊழலுக்கும் அங்கே வந்து இந்த மின்சாரத்தை வாங்குவதற்கு ஜெயலலிதா அம்மா வந்து ஒரு கால சூழலில் கையெழுத்து போட்டதுக்கும், அதையே கமிஷன் வாங்கிட்டு நீங்கள் 5 வருஷமாக கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறதுக்கும், டான்ஜெட்கோ ஊழல், டான்ஜெட்கோவுடைய கடனை அடைப்பதுங்கிறது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், பெரிய விஷயம். அதுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஏற்பாடு நடந்தால் உண்டு. வெளிநாட்டிலேருந்தெல்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்களில் ஒரு 100,000 பேர் வந்து இங்கே தொழில் தொடங்கி எதையாவது பண்ணால் உண்டு, இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் அதை 100 யூனிட் வரைக்கும் வச்சுருக்காரா, ரொம்ப சந்தோஷம். 500 உச்சவரமாக வச்சாரா, அதில் நியாயம் இருக்குது. ஏன்னா பணக்காரர்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் சுரண்டிடணும், அதை வாங்கி அப்படியே ஏழைக்கு சோம்பேறி ஆக்கிறதுக்கு கொடுக்கணும். பணக்காரன், அதாவது மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க உழைக்கணும், பணக்காரன் கொழிக்கணும், அதை வாங்கி ஏழைகளை சோம்பேறி ஆக்கணும். இந்த தத்துவம் கார்ல் மார்க்ஸோடைய தத்துவம். அதை அப்படியே கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஃபோட்டோ வேறு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. கம்யூனிஸ்ட்டில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. அதில் எந்த தப்பும் இல்லை. அப்படி தான் ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும். நான் விமர்சிக்கவே மாட்டேன். ஏன்னா அதுக்காக இந்த இந்த சலுகைகளுக்காக விஜய்க்கு ஓட்டு போட்டாருன்னு நான் 10க்கு 8 பேரை சொல்ல மாட்டேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் வந்து தேர்தல் அறிக்கைகள் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. கொடுத்துருக்கிறது வந்து இப்போ நான் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்னை விட்டுருங்க. என் பொண்ணு வந்து என்கிட்ட வந்து சொல்லுது, அப்பா இவர் 8,000 கொடுக்குறாரு, அவர் 10,000 கொடுக்குறாரு, இந்த கிரைண்டரை விற்றுட்டு மிக்சி வாங்கலாம், இவ்வளோலாம் இருக்குது. இல்லைப்பா விஜயும் கொடுக்க போகிறாரு. ஓ அப்படியா, கையெழுத்து போடு. இவ்வளவுக்கு தான் அது பயன்பட்டிருக்குமே ஒழிய யாரும் வந்து விஜய்கிட்ட போய் ஏன் நீ எனக்கு பண்ணலைன்னு 2029 வரைக்கும் கேட்க போகிறதில்ல. 31 கேட்பதற்கான வாய்ப்புகளை அவரே கொடுக்காம வேறு ஏதாவது நல்லது பண்ணாருன்னா ஒன்றும் வேணாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற சிப்காட் நிலங்கள் மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே உற்பத்தி சாலை அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இதை விட 3 மடங்கு அதிகமாக பண்ண முடியும். வெறும் நேர்மையாக தன்னுடைய பணத்தை கொண்டு போய் துபாயில் போடுறதுக்காக துபாய்க்கு போயிட்டு வராமல் நேர்மையாக வெளிநாட்டிலேருந்து முதலீடுகள், அதாவது எம்என்சிலேருந்து முதலீடுகள் வரணும்னு சொன்னால் மத்திய அரசனுடைய பிஎல்ஐ ஆல்ரெடி உங்களுக்கு உதவி பண்ண போகுது. அந்த உதவியை வைத்துக்கொண்டு நீங்கள் ரொம்ப அழகாக நிறைய முதலீடுகளை கொண்டு வரலாம். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்போ யாரும் உங்ககிட்ட வந்து பிச்சை கேட்க போகிறதில்ல, அதாவது எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்க போகிறதில்ல. 2,500 ரூபா எல்லா மகளிருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிட்டு விசிகால தாவேக்கால இருக்கிறவங்க ஓட்டு போட்டிருக்கிறதா நினச்சிட்டு இருக்கோம். அங்கேயே அவர் ஒரு தகுதியை கொண்டு வரலாம். இப்போ இருக்கிற நிலையிலேயே நான் 2,000 ஆக்குறேன், அப்புறம் படிப்படியாக மேலே கொண்டு வரேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏகப்பட்ட கடன் இருக்குங்கிறத நான் எப்படியோ தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன், தமிழ்நாடே லாட்ரி அடிக்குதுன்னு லாட்ரி அடித்த இவர் ஆதவ அர்ஜுனா சொல்லாமல் விட்டார், நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, எப்படியாவது ஒரு 10 வருஷத்தில் பண்ணுறேன், ஒத்துப்பாங்க. இந்த திமுகங்கிற தீய சக்தி போனால் போகிறோங்கிற ஒரே நோக்கத்தோட ஓட்டு போட்டிருக்கிறவங்க ஒத்துப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனால் நீங்கள் சட்டசபையில் எதையாவது பண்ண முடியுமான்னு கேட்டால் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. பச்சையாக சொல்லட்டோமா, 7,000 வாக்கு வித்தியாசத்தில் ஸ்டாலின் தோற்றுருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. போன வாட்டி போயிட்டு வந்த மாதிரி 4:30 மணிக்கு போயிட்டு வந்திருந்தாருன்னா மேட்டர் முடிஞ்சிருக்கும். எதிர்க்க விஜய் உட்கார்ந்துருக்கும்போது நான் இங்கே எதிர்கட்சி தலைவனா உட்காரக்கூடாதுங்கிற அந்த ஒரு கெத்து, அந்த ஒரு தீண்டாமை, அந்த ஒரு பணக்கொழுப்பு, அந்த ஒரு அதிகார கொழுப்பு அவர் வந்து பரவாயில்லைங்க நான் தோற்று போயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். ஏன்னா கருணாநிதி ஐயா ஜெயலலிதா ஆட்சி செய்யும்போது எதிர்க்க வந்து உட்காரணும்னு நினைக்கவே இல்லை. இங்கே வந்து சந்தில் கையெழுத்து போட்டு கொடுத்து தான் போனார். அது பரம்பரையாகவே அந்த எகத்தாளம் உண்டு. இவ்வளவு கிளியராக மார்ட்டின் வீட்டிலேருந்து 3 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள், சித்தாந்த ரீதியாக இந்த வாக்கு நடந்திருக்குங்கிறது மட்டும்தான் உண்மை, பணம் கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னு சொன்னால் அதிமுகலேருந்து 30 பேரை கடத்துவதற்கு மீட்டிங் நடத்துவதற்கு அளவுக்கு மார்ட்டின் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் உள்ளே வர்றதுங்கிறது எப்படி சாத்தியமாக இருந்திருக்கும்? என்ன நடந்திருந்தால் அந்த சாத்தியம் இருக்கும். ஸோ பணத்தால் நடக்கலைன்னு சொல்லாதீங்க. திமுக போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். இருள் விலகியது, ரொம்ப சந்தோஷம். கேண்டில் ஏற்ற போகிறீங்களா விளக்கு ஏற்ற போகிறீங்களாங்கிறது மட்டும் ஆண்டவன் பார்த்துக்கிட்டோம். விளக்கு தான். பல முறை வந்து அதிமுகவில் இந்த 10 பேரை ராஜினாமா பண்ணது கூட தயாராக இருந்தாங்க சண்முகம் போன்றவர்கள். ஸோ இதில் என்ன சுற்றுமே, இது ஒரு ரூமர் இல்லை. அப்போ உண்மையிலே வந்து அதிமுக உடைவதற்கோ அல்லது பிரிந்து போகிறதுக்கான திமுக மாதிரியான திறமை அதிமுக கிட்ட இல்லை. தோற்று போயிட்டாங்க, தலைவரே தோற்று போயிட்டார். என்ன பண்ணியிருக்கணும்? முக்காடு போட்டு தோன்னு அழுதுருக்கணும். டக்குன்னு உட்காடுறாங்க. என்ன கால்குலேஷன்? எப்படி வரும்? இங்கேருந்து வந்தால் எப்படி வரும், அங்கேருந்து வந்தால் எப்படி, ரிலீஸ் பண்ணு. அதுக்குள்ளே காங்கிரஸ் ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டாங்க.
இவங்களுக்கு அது எதிர்பார்க்கல. காங்கிரஸும் கையில் இருந்திருந்தா இவங்க பேரமே வேற ரேஞ்சில் இருந்திருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து முதலமைச்சர், உதயநிதி சட்டசபையில் மட்டும் முதலமைச்சர் அப்படின்ற அளவுலலாம் பேசியிருப்பாங்க நல்லா. ஆனால் அவங்க துர்பாக்கியம் காங்கிரஸ் ஓடி போயிட்டான். ஓடி போன உடனே அவனை பிடிச்சி திட்டுறது ஒரு வேலையாக இருந்தது. டக்குன்னு கால்குலேஷன் பண்ணுறாங்க, ஐவிஎம்எல்ல கொடுக்க சொல்கிறாங்க, இல்லை வாங்கணும் கொடுக்கலன்றாங்க, அப்புறம் திருப்பி கொடுத்துட்டேங்கிறாங்க. கடைசியில் திருமாவளவன் ரொம்ப பந்தா பண்ணாரா, அவர் 117 118 இல்லை 119 120 ஆகிற அளவுக்கு கரெக்டாக டிராஃபிக்லாம் ரிலீஸ் பண்ணி நீ போ, இந்த பக்கம் நீ வா அப்படின்னு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஐஎஸ்ஐஎஸ் தாலிபானை விட மிக துல்லியமாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய ஒரு ஆள் திமுகங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நாளைக்கு இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் இவர் எடப்பாடி யோசிக்கிறார், நல்ல காலம் நடக்கும், காலையில் குடுகுடு வண்டி வந்து சொல்லிட்டான், ஏற்கனவே நான் ஊற்றி மூடிட்டேன், இருந்தாலும் அண்ணாமலை ஒழுக்கமாக புரிஞ்சிருக்கலாம். இப்போ பேர் விஜய் தான் தலைவர். அட்லீஸ்ட் நான் ஒரு ஐபிஎஸ் கிட்ட நான் விஜயோடைய படிப்பை குற்றம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. அட்லீஸ்ட் ஒரு ஐபிஎஸ் ஒழுங்காக கொண்டு வந்திருக்கலாம். என்ன மிஞ்சி போனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், பிஜேபியோடைய தலைவராக இருந்திருப்பார், தேசிய விஷயங்களை பேசியிருப்பார். நமக்கும் தேசியத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, நாம் மாட்டுக்கு இங்கேயே சுற்றிட்டு இருந்திருக்கலாம். எதையும் பண்ணலை, கடைசி வரைக்கும் நிம்மதியாக உட்காந்துட்டார். இப்போ அவருடைய ஆட்கள் 30 பேர் தாவி போகிறாங்கங்கிற அளவு கொண்டு வந்து விட்டார். மக்களை தான் நீங்கள் கவரணுங்கிற அவசியம் இல்லை. எம்எல்ஏ இவர் செயற்குழு பொதுக்குழுவை கிட்டத்தட்ட 8 வருஷமாக கையில் வச்சுக்கிட்டு இருந்தவர் எடப்பாடி. சாதாரணமான மனுஷன் இல்லை, எல்லாமே தப்பு. முதல் கோணல் முற்றும் கோணல். இனி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு எதிர் சக்தியாக வர்றதுங்கிறது வந்து ஆண்டவன் யாரை வச்சிருக்கான்னு தெரியல. தமிழ்தாய் வாழ்த்து பாடாதது ஒரு விவகாரம். முதல்ல வந்தே மாதம் பண்ணாங்க, அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து. கூட இருக்கிற கம்யூனிஸ்ட்டு இப்போ நேற்றே அறிக்கை கொடுத்துட்டாங்க, முதல்ல வந்து தமிழ்தாய் வாழ்த்தை பாட வேண்டியதை நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஒரிஜினா இது வந்து நடந்துருச்சு, இனிமேல் அப்படி நடக்காது. எப்படி நடக்காது? ராஜ்பவன்கிறது கவர்னர் கண்ட்ரோலில் இருக்குது, உன் கண்ட்ரோலில் கிடையாது. ராஜ்பவனில் நடக்கிறதுக்கு பதிலாக ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது ராஜ்பவன். இந்த கவர்னர் பதவி ஏற்க வந்தார், அப்போ ஸ்டாலின் ஐயா பக்கத்தில் முதலமைச்சர் இருந்தார், ஆரண்டரை போயிட்டார், ரொம்ப நல்லதாக போச்சு. ஆனால் போகக்கூடாது, நீ இருந்தால் தான் எனக்கு நல்லது, இருந்தாலும் நீ போயிட்ட ரொம்ப நல்லதுன்னு பக்கத்தில் நின்றார். அப்போ என்ன பண்ணாங்க, இப்போவாது வந்தே மாதரம் சட்டமாயிடுச்சு. ஆளுநர் அதை தான் ஃபாலோ பண்ணுவார், ஏன்னா அவர் இந்திய தேசத்தினுடைய பிரதிநிதி, கும்படி பூண்டி பிரதிநிதி இல்லை. அப்போ இவர் பக்கத்தில் நிற்கிறாரு, இந்த ஆளுநர் வந்து பதவி ஏற்கிறாரு. அப்போ முதல்ல வந்தே மாதரம் பாடப்பட்டது, தேசிய கீதம் பாடப்பட்டது, அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அப்போ ஸ்டாலின் ஐயா வாயில் வச்சுட்டு இருந்த அந்த முகமுடி தூக்கி போட்டு வெளில வந்தாரா? கம்யூனிஸ்டுக்கு இதெல்லாம் தெரியாதா? கம்யூனிஸ்டுக்கு ஒரே அளவும் தெரியாது. 5 வருஷமாக இவங்க சுருட்டினது எதுவும் தெரியாது. ஒரு 15 அமைச்சர்கள் தோற்று போயிருக்காங்களே, டிஆர்பி ராஜாலேருந்து முத்துக்கருப்பன்லேருந்து ஒவ்வொருத்தரும் தோற்று போயிருக்காங்களே, நாசர்லேருந்து எல்லாம் தோற்று போயிருக்காங்களே. இவங்கெல்லாம் என்ன புண்ணியவான்களாக இருந்து தோற்று போனாங்களா? கம்யூனிஸ்டுக்கு ஒரு இடமும் தெரியாது. தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும். எங்கள் தமிழ்நாட்டில் அதுதான் ரூலு, தமிழ்நாட்டில் அதுதான் ரூலு. பட் நடக்கிறது ராஜ்பவனுடைய நிகழ்ச்சி இல்லை. நீ இங்கே வந்த இப்போது இங்கேருந்து பார்டர் தாண்டி கேரளாவில் போய் சாப்பிட்டீங்கன்னா அரிசி முட்டையாக இருக்கும். நீங்கள் போய் அப்ஜெக்ட் பண்ணுவீங்களா? எங்கள் ஊரில் அரிசி இப்படி இருக்கும் அப்படின்வீங்களா? வந்திருக்கிறது இங்கே. அப்போ இது கூட தெரியாதா? சரி, உங்கள் முன்னாடி இந்த தப்பு நடக்கலையா? இப்போ தானே பதவியை திறந்த ஆளுநர், என்ன 4-5 வருஷமாக இருக்கார் மறந்து போகிறதுக்கு. அப்போ என்ன பண்ணீங்க, வந்தே மாதரம் பாட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தீங்கல்ல. யாரை கவுக்கலாம், யாரை கூப்பிட்டு வந்தால் 300 வாக்கு கிடைக்கும், இந்த இடத்துலேருந்து ஒரு 500 அதே சிந்தனையில் தான் அங்கே நின்றுட்டு இருந்தீங்க. அப்போ தமிழ்தாய்க்கு பிரச்சனை வரலையா? முதல்ல கேட்குறவங்க பார்க்குறவங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழ்தாய் வாழ்த்துங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய 2 வரிகள் ரொம்ப முக்கியம். பரத கண்டம் இதில்ங்கிற வார்த்தையை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்தியாங்கிறது பரதகண்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்தை போற்ற வேண்டும். தமிழ்ங்கிறது உலகத்தில் ஆக சிறந்த மொழி, முதல் 3 மொழிகளில் ஒரு மொழி. அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்தை சட்டசபையில் முதலில் பாடியது ஜெயலலிதா, கருணாநிதி இல்லை, அண்ணாதுரை இல்லை, ஸ்டாலின் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வந்தே மாதரம்ங்கிறது வந்து ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு எதிரான, இஸ்லாத்தவர்களுக்கு எதிரான பாடல் அல்ல. நம்ம சுதந்திரம் வாங்கி கொடுப்பதற்காக முக்கியமான பாடலாக இருந்த ஒரு விஷயம். நீங்கள் ஆட்டிகிட்டு இருந்தீங்களே தீ பரவட்டும்னு, அதெல்லாம் பரவினதெல்லாம் மாணவர்களை வச்சுட்டு தான். திமுக இல்லை, அண்ணாதுரை அந்த போராட்டத்தையே திமுக நடத்தலைன்னு எழுதி கொடுத்தாரு, அறிவிக்கே விட்டார். அந்த தீ பரவட்டுடைய உச்சகட்டம் வந்து வந்தே மாதரம்.
இது எதையும் புரிந்து கொள்ளாமல் அர்த்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படித்தான் இருக்க போகுது. இந்த கம்யூனிஸ்ட் 8 பேர் இவனுங்களோட வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஆட்சியை நடத்துறீங்களே, இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். எந்த தப்பெல்லாம் கருணாநிதி ஐயா செய்தாரோ அதை விஜய் செய்யக்கூடாது, அனுமதிக்கக்கூடாது. தப்புங்கிறது என்ன மண்ணாங்கட்டி, அனுமதிக்கக்கூடாது. எந்த தப்பெல்லாம் ஸ்டாலின் ஐயா செய்தாரோ அதை விஜய் செய்யக்கூடாது. என்ன? எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.